ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடை காசி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே மீனா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த உண்மையே வீட்டில் நம்ம யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கோம் அப்படின்ற குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ணாமலை வந்து அங்கே பேசிகிட்ருக்காரு. பொய் சொல்கிறது ரொம்ப தப்பு, அதுவும் நம்ம குடும்பத்துக்குள்ளே பொய் சொல்லிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இதனால தான் மீனாவுக்கு வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சும் இது வரைக்கும் நம்ம வீட்டில் சொல்லாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபேமிலியாக வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே கிறிஷோட அம்மாவை சீக்கிரமாக நீங்கள் வர சொல்லுங்கள், கிறிஷ் வந்துட்டு அவனுடைய அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா உடனே கிளம்புறேன்றீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, கிறிஷ் கூட சேர்ந்து எல்லாரும் பட்டாசு வெடிக்கலாம், அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நைட்டுக்கு ஊருக்கு கிளம்பிடுவோம், அது வரைக்குமாச்சு இங்கே இருக்கலாம்ல, அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்தே போகலாமே, வேணும்னா ஒன்றாவே அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாரு. இல்லை இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, அதாவது கிறிஷோட பாட்டி. அப்போது கிறிஷ் இருந்துக்கிட்டு ஐயா நம்ம கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமா, முத்து அங்கிள் கூட சேர்ந்து பட்டாசு வெடிக்கணும்னு ஆசைப்பட்றான். நம்ம வீட்டுக்கு போனால் அங்கே நீங்கள் நான் ஆண்டி மட்டும்தான் தனியாக பட்டாசு வெடிப்போம், நம்ம எல்லாருமே சேர்ந்து இங்கே கொஞ்ச நேரம் பட்டாசு வெடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அவங்க கூட போக வேண்டாம், நாம் தனியாகவே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து பேசுகிறாங்க. பாத்தியாடா அண்ணாமலை இவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ தெளிவாகவும் பொறுப்பாகவும் பேசுகிறான், குழந்தை மனசு எப்பவுமே மென்மையானதுடா அப்படின்ற மாதிரி இங்கே பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிறிஷ் அவ்வளோ தூரம் ஆசைப்படுறாள்ல, இங்கே கொஞ்ச நேரம் இருங்களே அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. சரிங்க ஐயா சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ரோகிணிக்கு இவங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே நெருப்பு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ரோகிணியை பார்த்து பார்த்து அவங்களும் இவங்கள பார்த்து அவங்களும் மாற்றி மாற்றி புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எப்படி நின்றுட்டுருக்கோம் குற்ற உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் மீனா ஒரு பக்கம். இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கிறத பார்த்து தான் மீனாவுக்கு இன்னும் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ரொம்ப மனுஷன் வந்து கஷ்டமாகுது. அதுக்கப்புறம் இங்கே முத்துவும் கூட கேட்குறாங்க, ஏன் மீனா ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் தலைவலியாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்ய வேணான்னு சொல்கிறது. இல்லை ஒருவேளை பாட்டி ஊருக்கு வந்தது இந்த குளிர் சீசனுக்கு அதுக்கும் தண்ணி இது செட் ஆகலையா என்ன அப்படின்ற மாதிரி முத்து வந்து பேசுகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து சொல்லிடுறாங்க. சரி மீனா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, அதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே சாப்பாடு இறங்குற மாதிரியாக இருக்குது, என்னுடைய மனசும் வயிறும் இந்த பொய்யால் நிறைஞ்சிருக்கு, எப்போ அதை வெளியே யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தவிச்சிட்டே இருக்குது, அதை வெளியில் சொல்கிற வரைக்கும் எனக்கு சாப்பாடு தண்ணி எங்கே இறங்க போகுது அப்படின்ற மாதிரி இங்கே முத்து வந்து நினச்சிட்டு இருக்காரு. அதாவது மீனா வந்து நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு சரி மீனா நீ சாப்பிட்ரு, நான் கிறிஷ் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் பட்டாசு வைக்கிறேன், என்ன அவன் கூட சேர்ந்து வெடிச்சா டைம் போகிறது தெரியாது, நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் துணியெல்லாம் பேக் பண்ணு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. பாட்டி அப்போ கூட ஏன் மீனா இன்னும் சாப்பிடாமே இருக்க, சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வாச்சு கொஞ்சமாக மீனா போட்டுட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஸ்ருதி நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மீனா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு மீனா கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமில் போய் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே முத்து கூட கிறிஷ் வந்து ரொம்ப சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க பட்டாசு வெடிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் கிறிஷே பார்த்து வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி இவங்க எல்லாம் சேர்ந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் விளையாடி முடிச்சதுக்கப்புறமா இங்கே ரோகிணி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட யாரும் இல்லாத சமயம் பார்த்து, ஏமா இங்கே வந்தீங்க, ஏற்கனவே மீனாக்கு விஷயம் தெரியும், இங்கே வந்ததுனால அப்புறம் மீனா ஏதாச்சும் உளறி வச்சிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே பாரு நாங்களாம் ஒன்றும் வேணும்னு வரலடி, முத்து எங்களை வழியில் பார்த்துட்டான், வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டான், நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுட்டு போயிருக்கணும் இல்லைம்மா நீங்கள் அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது மகேஸ்வரி இருந்துக்கிட்டு, இங்கே பாருடி நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ஆனால் முத்து எங்கள் பேச்சை கேட்கல, கம்பல் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு, வேறு வழி இல்லை அப்படின்னு. சரி அதான் வந்துட்டீங்கல்ல, சாப்பிட்டாச்சு இல்லை, சரி கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு. உன் கண்ணு முன்னாடி தானே முத்துவும் அவளுடைய அப்பாவும் எங்களை போக விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க, நாங்கள் என்னமோ வேணும்னு இங்கே இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, நாங்கள் கிளம்பிடுறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிறிஷோடைய பாட்டி வந்து சொல்லிட்டு
அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே வந்துட்டு முத்துக்கிட்ட வந்து சரி முத்து நாங்கள் கிளம்புறோம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முத்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி சொல்கிறாங்க. சரிங்க சரி ஓகே இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கள் கூட இருந்ததே சந்தோஷமாக இருக்குது, இதுக்கு மேலே உங்களை வற்புறுத்த விரும்பலை, சரி நீங்கள் கிளம்புங்க அவ்வளோதான் நாங்களும் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இருக்கிற பட்டாசெல்லாம் வெடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டி கூட உக்காந்து பாட்டி உடம்ப நல்லா பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு, ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட சொல்லு, உடனே நான் ஓடி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்களுடைய லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்து ரெடியாக வச்சிடுறாங்க. ஸோ பாட்டி கூட கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசிட்டு கிளம்புறதுக்காக ரெடியாக நிற்கிறாங்க. ஸோ அண்ணாமலை அப்புறம் விஜயா இவங்க எல்லாருமே அப்புறம் மனோஜ் எல்லாருமே பாட்டிக்கிட்ட போயிட்டு வரோம் பாட்டி உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு நல்ல விதமாக பேசி முடிச்சுட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீங்கள் எல்லாரும் இங்கே இருந்தது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, இப்போ நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்றப்போ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நீ என்னை எப்போ பார்க்கணுன்னு தோணுதுன்னு சொல்லு, அப்போ நானும் மீனாவோ ஓடி வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா கவலைப்படாதம்மா, அங்கே எங்களுக்கும் போட்டபடியே இருக்குது, குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுனால சரி அப்படியே வந்து இங்கே தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு போயிடலாம் தான் வந்தோம். ஆனால் அங்கே போட்ட வேலை எல்லாமே அப்படியே இருக்குமா, மனோஜுக்கும் ஷோரூமை வந்து விட்டுட்டு வந்திருக்கான், அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே கொஞ்சம் வேலை இதாகுது, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான்மா போகிறோன்றோம், இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்போம், கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் கூட தீபாவளி கொண்டாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க, பேசாமல் நீ வாயேன் அங்கே நம்ம ஊரில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு டே நாங்கள் வந்துட்டா இங்கே எல்லாத்தையும் யாரடா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அதே மாதிரி தானே எல்லாருக்கும் வேலை இருக்குது, நாங்கள் என்ன இங்கே தீபாவளி கொண்டாடணும் சந்தோஷமாக இருந்துச்சுலாம் போயிட்டு வரோம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி இது எல்லாரும் கிளம்புறேன்னு ரெடியாக நிற்கிறீங்க, இதுக்கு மேலே போகிறவங்களை பிடிச்சி வச்சிருக்க முடியும், என்ன சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் வந்ததுனால அதனால சொன்னேன், சரி ஓகே எல்லாரும் பத்திரமா போயிட்டு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு கிளம்பிடுறாங்க. பாய் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் வந்து லக்கேஜை பேக் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே மீனா வந்துட்டு எப்பயும் போல் யாருக்குமே எந்த வேலையும் செய்யாமல் அவங்க பாட்டுக்கு சாமி ரூமை பூஜை ரூமை வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு சாமிக்கு பூ போட்டுக்கிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது இங்கே ரோகிணி வெளியில் வராங்க. மனோஜ் அதுக்கப்புறம் வந்துட்டு முத்து எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. மீனா எந்திரிச்சிலேருந்து யாருக்குமே காஃபி போட்டு கொடுக்கவே இல்லை. எப்பயுமே எல்லாரும் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு டான்னு காஃபி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்தாங்க உங்களுக்கு காஃபி, அப்போ உங்களுக்கு காஃபியா டீயான்னு கேட்டு என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு பூஜை ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க மீனா, எந்த வேலையுமே செய்யறதே கிடையாது. இதை பார்த்ததும் எல்லாருக்கும் என்னடா உன் பொண்டாட்டிக்கு கோயிலே மௌன விரதம் போல் உட்காந்துட்ருக்கா, ஏன் எந்திரிச்சது யாருக்கும் ஞாபகம், அதாவது அவளுக்கு ஞாபகம் இல்லையா, எல்லாரும் எந்திரிச்சது எல்லாருக்கும் காஃபி கொடுக்கணும்னு தோணாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும், இனி உங்களுக்கும் அம்மாவுக்கும் தவிர மீது யாருக்கா எதுவும் அவள் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணுமா சொல்லுங்கள், மீனாவுக்கிட்ட நான் சொல்கிறேன் போட்டுட்டு வந்து கொடுப்பா, ஆனால் மற்றவங்க யாருக்கும் போட்டுட்டு வந்து தர முடியாது, அவங்களே வேணால் போட்டுக்கொடும் அப்படின்ற மாதிரி இங்கே முத்து சொல்கிறாரு. ஆண்டி நான் வேணால் காஃபி போடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்கிறாங்க. வேணாமா வேணாம், நீ காஃபி போட்டால் குடிக்கிற மாதிரியே இருக்காது, உனக்கு வராத விஷயத்த நீ ஏமா செய்கிற ரோகிணி, உனக்கு ஷோரூமுக்கு போகிற நேரம் ஆகல, மனோஜ் பாரு கிளம்பிட்டானா என்னென்ன அவனை போய் பார்த்துக்கோ, அடுத்தடுத்து பெரிய ஆர்டர்லாம் வந்திருக்குங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணணும்ல, அது வேலை இருக்கும்ல, அதுக்கு கிளம்புங்க அப்படின்னு இங்கே பாட்டி சொல்கிறாங்க, அதாவது விஜயா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து இதை நோட் பண்ணுறாங்க. மீனா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீனாக்கு காதலே விழல. மீனா உங்களை தான் என்னாச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை எந்திரிச்சிட்டிங்களா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாரும் எந்திரிச்சு ரொம்ப நேரம் ஆகுது, என்ன எல்லாருக்கும் எப்பயுமே வழக்கம் போல் காஃபி போட்டு இருந்து கொடுப்பீங்க, இப்போ ஒரு காஃபி கூட கொடுக்கல, எல்லாரும் உங்களோட காஃபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பாட்டி ஊருக்கு போனதுக்கப்புறமாவும் உங்களுடைய காஃபி குடித்தோம், இருந்தாலே நம்ம ஊரில் குடிக்கிற மாதிரி வராது இல்லையா, எல்லாருக்கும் காஃபி வேணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இதோ மறந்துட்டேங்க இதோ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. ஒன்றும் இல்லை மாமா, ஏதோ ஒரு கவனத்தில் இருந்துட்டேன், இதோ நான் எல்லாருக்கும் காஃபி போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறமா எல்லாருக்கும் காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க மீனா இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே குடிச்சிட்டு என்ன சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுங்க கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மீனா எப்பயுமே எல்லாருக்கும் கரெக்டான அளவில் போடுவேன், இப்போ சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எனக்கு என்ன சக்கரை வியாதியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாரு. இல்லைங்க சாரிங்க கொடுங்க நான் போட்டு கொண்டாரு அப்படின்னு. இல்லை இல்லை பரவாயில்ல இதையே குடிச்சிட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கிச்சனில் போயிட்டு சமைக்கிறதுக்காக சாதம் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்துட்டு வெடிக்காமே அப்படியே பொங்கி வந்துட்டுருக்கு. மீனா வந்து அதை கவனிக்கவே இல்லை. அது மேலே பிளேட் போட்டு மூடிட்டு அப்படியே கேஸ் அவிஞ்சிக்கிட்டே ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்து ஸ்ருதி இருந்துக்கிட்டு கிச்சனுக்கு தண்ணி குடிக்க போனோங்க. என்ன மீனா இது சாதம் பொங்கிட்டு இருக்கு, நீங்கள் வடிக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஸ்ருதி வந்து கேட்டுட்ருக்காங்க. ஓ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனா வந்து கிச்சனில் அடுப்பு திரும்பவும் பற்ற வைக்காமே இருக்காங்க. மீனா உங்களுக்கு என்ன தான் ஆச்சு, காலையிலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் மறந்துக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்ன மாதிரி ஸ்ருதி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லைங்க ஏதோ தப்பாக இருக்குது, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியாக இருக்காங்க, முக்கியமாக அந்த குளத்தங்கரைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கீங்க, பாட்டி வீட்லேயும் சரி இங்கே வந்ததுக்கப்புறமும் சரி ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம ஸ்ருதி இருந்துக்கிட்டு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னாலையும் அவங்களுடைய மனசு நம்ம மனசில் இருக்கிறத யார்கிட்டயாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கிட்டே இருக்காங்க. யார்கிட்டயாச்சும் சொன்னாதான் மீனா மனசில் இருக்கிற பாரம் கொஞ்சமாச்சும் குறையும் யோசிக்கிறாங்க. பேசாமல் நம்ம ஸ்ருதிக்கிட்ட சொல்லிடலாமா, ஏன்னா ஸ்ருதி வந்துட்டு நம்பிக்கையானவங்க, அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு மீனாவுக்கு தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்டயா மீனா என்ன சொல்லணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றத விட உங்ககிட்ட வேற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் மீனா சொல்லுங்க, ஏன் இப்படி குழம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி வந்து கேட்குறாங்க. இல்லை ரோகிணியை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணியை பற்றியா, அவங்க என்ன பண்ணாங்க, ஏன் அந்த 275 வீடுக்கு அதாவது ஆர்டர் வாங்கினாங்க இல்லையா, அந்த விஷயமா ஏதாச்சும் சொல்லணுமா, அதை வந்து ஆண்ட் கிட்ட சொல்லணுமா, சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மீனா அதாவது இல்லை ஸ்ருதி அதை வேண்டாம், அது கிடையாது, அவங்க இதை விட இன்னும் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அதை நினச்சாதான் எனக்கு ஜீர்ணிக்கவே முடியல, அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுலேருந்து என் மனசு ரொம்ப குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது, அது யார்கிட்டயாச்சும் சொல்லியே தீரணும் அப்படின்னு ரொம்ப வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம்னு சொல்லுங்கள் மீனா அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட அதாவது என்னால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு நடிக்க முடியலங்க, பார்த்தீங்களா நீங்களே என்னவோ ஏதோன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு இன்றைக்கி சந்தேகம் வந்த மாதிரி மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்து என்னை கேட்டால் நான் வந்து கண்டிப்பாக யார்கிட்டயாச்சும் சொல்லிவிடுவேன், ஆனால் வந்துட்டு ரோகிணிக்கு இதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாமல் என்னுடைய மனசு தீர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம விஷயத்த வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடுறாங்க. மீனா வந்துட்டு என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்ருதி வந்து கேட்குறாங்க. சொல்லுங்கள் மீனா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை போயிட்டு எட்டி பார்க்குறாங்க. யாரும் இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணியா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம்ல குளத்தங்கரையில், அங்கே வந்து கிருஷோடைய பாட்டியும் கிருஷும் திதி கொடுக்கறதுக்காக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் முத்து கூட சொன்னாரே அவங்க அங்கே தான் திதி கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க அதுதான், அது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கிருஷோடைய தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ரோகிணியோடைய அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஸ்ருதிக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க நீங்கள் மீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க அது ரோகிணியோடைய அப்பா, கிருஷோடைய அம்மா ரோகிணி, அவங்களுடைய அம்மா தான் கல்யாணி, அதாவது கல்யாணி அவங்க பேர், ரோகிணியோட பேர் உண்மையான பேரே கல்யாணி, கிருஷோடைய அம்மா பேர் கல்யாணி இல்லைங்களா, அவங்க தான் வந்துட்டு கிருஷோடைய அம்மா, அவங்களுடைய ஃபேமிலி தான் இது. அங்கே திதி கொடுக்கறதுக்காக ரோகிணி உட்காந்து திதி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு குளத்தங்கரையில் தண்ணி எடுக்க போகும்போது எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சதுக்கப்புறமா நான் வீட்டில் சொல்லியே தீருவேன்னு பிடிவாதமாக இருந்தேன். ஆனால் ரோகிணி என்னமெல்லாம் நடித்தாங்க தெரியுமா, ட்ராமா பண்ணி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனான இங்கே தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால தான் நான் வீட்டில் உண்மையை யார்கிட்டையும் சொல்லலை. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் பொய் சொல்லிட்டு இருக்கான், பொய்யா ஒரு வாழ்க்கை வாழ்கிறா அப்படின்னு நினச்சாலே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்ச உடனே ஸ்ருதிக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படிங்க அமைதியாக இருக்கீங்க, இப்போ புரியுது நீங்கள் இப்படி இருந்ததுக்கு காரணம் என்னென்னு, நான் இந்த விஷயத்தை பற்றி நான் வீட்டில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. இல்லையே ஸ்ருதி இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் பேச வேண்டான்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. என்ன மீனா அவங்க இவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறமும் எப்படி நாம் வந்துட்டு அவங்க விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இங்கே
ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க மீனா, நீங்கள் வேணா அப்படி இருக்கலாம், ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை பற்றி நான் ரோகிணிக்கிட்டேயாச்சும் பேசுகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி வந்து மீனா சொல்ல சொல்ல கேட்காம ரோகிணியை பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க. அப்போ வந்துட்டு அதாவது பயந்துக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே ரோகிணி வந்துட்டு டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ண உடனே பயந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, உங்களை எந்த அளவுக்கு நான் நினச்சிருந்தேன், ஆனால் நீ இவ்வளோ சீப்பாக இருப்பீங்களே, மற்ற விஷயத்துல தான் ஏதோ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் இவ்வளோ பெரிய உண்மையை எல்லாருக்கிட்டே இருந்து மறைச்சிருக்கீங்க. நீங்கள் தான் கிறிஸ்டோடைய அம்மா அப்படின்றத நீங்கள் ஏன் எல்லாருக்கிட்டையும் மறைச்சிங்க? அப்போ மனோஜ் நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஏன் சொல்லவே இல்லை? ஆன்ட்டிக்கிட்டே மட்டும் ஆன்ட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவ்வளோதான். நீங்கள் சின்னதாக பணக்காரங்க அப்படின்னு போய் சொன்னதுக்கு ஆன்ட்டி இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களை வீட்டை விட்டு வெளியிலே அனுப்பிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் இவ்வளோ பொய் சொல்லி ஃப்ராடு தன்னை பண்ணிக்கிட்டு மீனாவையும் முத்துவையும் இந்த வீட்டில் நீங்கள் எவ்வளோ அசிங்கப்படுத்த இருக்கீங்க. மீனாவை ஆன்ட்டி ஒவ்வொரு தடவை திட்டும் போதெல்லாம் அதுக்கு நீங்களும் உங்கள் புருஷனும் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, மீனாவை எவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அவங்க நல்லதே பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன்னா அந்த வீடு விஷயத்துலேயே அந்த அந்த கான்ட்ராக்ட் விஷயத்துலேயே நான் உங்களை பார்த்துட்டேன், அதாவது ஷோரூமுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்த விஷயத்துலேயே பார்த்துட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு சீப்பாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை வந்துட்டு பயங்கரமாக கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அப்போது மீனாவும் கூட இருக்காங்க. என்ன மீனா, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்னங்க மறுக்கிறீங்க? அவங்கக்கிட்ட ஏன் கேள்வி கேட்குறீங்க? மீனா என்கிட்ட விஷயத்த சொல்லாமல் தான் இருந்தாங்க, ஆனால் அவங்க ஊர்லேருந்து வந்தப்பிலிருந்தே ஏதோ ஒரு மாதிரியாகவே இருந்தாங்க. எனக்கு சந்தேகமாகவே இருந்துச்சு. நான் தான் மீனாவை என்னன்னு சொல்லி கம்பல் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் தான் மீனா என்கிட்ட விஷயத்தையே சொன்னாங்க. அதுவும் இப்போ கூட யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட மீனா ப்ராமிஸ் வாங்கினாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு எப்படிங்க நீங்கள் அமைதியாக இருப்பீங்க? இந்த விஷயம் தெரிஞ்ச என்னாலேயே அமைதியாக இருக்க முடியல. மீனா எப்படி அமைதியாக இருப்பாங்க? இவ்வளோ நாள் அவங்க பொறுமை, அதாவது விஷயம் தெரிஞ்சு ஒரு நாள் முழுக்க அவங்க அமைதியாக இருந்திருக்காங்க அப்படின்றதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரியெல்லாம் எங்களுக்கு பொய் சொல்ல வராதுங்க. கண்டிப்பாக மீனாவுக்கும் எனக்கும் பொய் சொல்ல வராது. இந்த வீட்டில் எல்லாருக்கிட்டே விஷயத்த சொல்லணும்னு தான் எங்களுக்கு தோணுது. உங்களை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக இல்லை. நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த எல்லார்கிட்டே இருந்து மறைச்சிருக்கீங்க அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து திட்டுறாங்க. பாருங்க ஸ்ருதி, ப்ளீஸ் ஸ்ருதி, என்னுடைய சூழ்நிலை அப்படின்னு நான் ஏதோ பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ரோகிணி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் விஷயத்தை வீட்டில் சொல்லியே ஆகணும், இல்லைன்னா நானே வீட்டில் விஷயத்த சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்ருதி வேண்டாம், நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், விஷயத்த நீங்கள் வீட்டில் கூடிய சீக்கிரம் சொல்லணும். கிறிஷும் நீங்கள் எல்லாமே எவ்வளோ தவிச்சு போயிருக்கான், அது கூட உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? பெத்த பிள்ளைய இங்கே கிறிஷு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ ஆன்ட்டி எப்படியெல்லாம் திட்டினாங்க, பத்தாவதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் மனோஜும் சேர்ந்துட்டு திட்டினாரு. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் எப்படிங்க அமைதியாக இருந்தீங்க, ஜீர்ணிச்சுக்கிட்டு இருந்தீங்க? யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க உங்களுடைய சூழ்நிலை இருந்தால். ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் நினச்சாலே எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. இங்கே பாருங்கள், வீட்டில் கூடிய சீக்கிரம் நீங்கள் விஷயத்தை வந்து சொல்லணும். இல்லைன்னா அதுக்கான சூழ்நிலையை நானே உருவாக்கி கொடுப்பேன், அப்போயாச்சும் நீங்கள் சொல்லணும். அப்படியே இல்லை அப்படின்னா நானும் மீனாவும் அதுக்கப்புறம் அமைதியாக இருக்க மாட்டோம். மீனாவே வேண்டான்னு சொன்னாலும் நான் விஷயத்தை வீட்டில் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்ருதி வந்து சொல்லிட்டு பி கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கப்புறம் மீனாவை ஏதாச்சும் பேசுனீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட ஸ்ருதி வந்து பயங்கரமாக பேசிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. ஏங்க நான் வேணான்னு சொன்னேன், இவ்வளோ தூரம் நீங்கள் ஏன் கோவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ருதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஸோ இவங்க பேசிகிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் மனோஜ் வந்து கேட்டுடுறாரு. ஸோ அவர் ஷோரூமுக்கு போனவர் கார் கீயை விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்திருக்காரு, எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஸ்ருதியும் மீனாவும் உள்ளே பேசிகிட்டு இருக்கிற விஷயம் காது கேட்ட உடனே மனோஜ் வந்து நின்றுடுறாங்க. என்ன இவங்க ரோகிணிக்கிட்ட ஏதோ கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க பேசின விஷயம் எல்லாத்தையும் வந்துட்டு கேட்டுடுறாங்க. உடனே மனோஜ் ஆடி போய் நிற்கிறாங்க. ஸோ அவங்க அப்படி பேசிட்டு போனதுக்கப்புறமா மனோஜ் வந்துட்டு அங்கேயே வெளியவே நின்றுட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு ரோகிணி வெளியில் வராங்க. அப்போது இங்கே மனோஜ் இருக்கிறத பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. மனோஜுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமா, மனோஜ் இங்கே எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி, வா மனோஜ் எப்போ வந்த, ஏன் இந்த ஷோரூமுக்கு போல திரும்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பதற்றமாக வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் எதுவுமே பேசாமல் உள்ள ரூம்குள்ளே போய் கார் கீ எடுத்துக்கிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு இது வராரு வெளியில். அப்போது ஒரு நிமிஷம் நில்லு மனோஜ், ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்ற, என்ன நான் எதுக்கு வந்தேன்னு கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் அமைதியாக
இருக்கவும் மனோஜ் உன்கிட்ட தான் பேசுகிறேன் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு சொல்ல ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்கிறாரு. ஏன் மனோஜ் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பின்ன நீ பண்ண வேலைக்கு என்ன பண்ண முடியும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவப்படுறாரு. நான் என்ன பண்ண மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரோகிணி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி உன்னை ரோகிணின்னு கூப்பிடக்கூடாது கல்யாணின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணிக்கு எல்லாமே புரிஞ்சிருது. பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க ரோகிணி. அப்போது என்ன பண்ண சொல்கிற கல்யாணியா நானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ரோகிணி இதுக்கு மேலேயும் என்கிட்ட நினச்சிட்டு இருக்காத உண்மையான பேர் கூட கல்யாணி தான் ரோகிணி நீயே மாற்றி வச்சிட்டு இருக்க. இவ்வளோ நாளாக எல்லாருக்கிட்டையும் எப்படி நீ மறைச்சிட்டு இருந்த மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் விஷயம் தெரிஞ்சு இந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து பயங்கர கோவப்பட்டு ரோகிணி கிட்ட சண்டை போடுறாங்க. நீ என்கிட்ட பேசவே பேசாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது வீட்டில் விஷயம் சரியாகக்கூடாது அப்படின்னு இவ்வளோ நாளாக மறைச்சிட்டு இருந்த ரோகிணி வந்துட்டு அவங்களோட விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் ஸ்ருதிக்கு தெரிஞ்சது, இப்போ மனோஜுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ரோகிணி வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு டென்ஷனில் இருக்காங்க. எப்போ எந்த நிமிஷம் வீட்டில் மாட்டிப்போம் அப்படின்னு தெரியாமல். ஸோ இப்போ மனோஜுக்கும் தெரிஞ்சிடுச்சு. அவருமே இருந்துக்கிட்டு அவங்க 2 பேரை மாதிரி நான் அமைதியாக இருக்க மாட்டேன், நான் எப்போவுமே அம்மா கிட்ட சொல்ல போகிறேன், ஏன்னா எனக்கே நீ துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மனோஜ் இங்கே பாரு, நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணேன் அதுக்காக மட்டும்தான் அப்படின்னு. உண்மையாக என்னை லவ் பண்ணியிருந்தா நீ அப்போவே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பையே, இவ்வளோ நாள் மறைச்சிருக்க மாட்டியே, 3வது மனுஷங்க சொல்லி எனக்கு இந்த விஷயம் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கோவத்தில் இருக்காங்க. ஸோ ரோகிணி வந்து விஷயம் தெரிஞ்சதுலேருந்து மனோஜ் கிட்ட பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. காலில் விழுந்து வேண்டாம் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ரோகிணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், நான் வீட்டில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து போகிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மனோஜ் வந்து வீட்டில் விஷயத்தை சொல்ல போகிறாங்களா இல்லை ரோகிணி வந்து அதை தடுக்க போகிறாங்களா என்னென்னத்தை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.